செல்வி என்னம்மா பண்ற? ஒயர் பைக்கு புடி போடுறேங்க. அப்படியா? போட தெரியுமா? போட தெரியுங்க. இந்த பாருங்க, உள் ஒயர் வந்து 3 ஒயர் கட் பண்ணிக்கணுங்க. 5 அடி 5 அடி சொல்லிட்டு 3 ஒயருங்க. அப்போ நல்லா கனமாக இருக்குங்க. மேல் ஒயர் வந்து 2 கலரில் வந்து புடி போட போகிறேங்க. இது மேல் ஒயருங்க, 2 கலரில் புடி வரும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த ஒயர் வந்து எப்படி போடுறேன்னு தெரியுமா? இப்படி போடுற புடி வந்து இப்படி ஜாயின் பண்ணிக்கணுங்க. புதுசாக போடுறேங்க பாருங்கள். சாட்டி வந்து டைட்டாக போடுங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கத்துலங்க லெஃப்ட்டில் இருக்கிற ஒயர் ரெட் கலருக்கு பாருங்க. ரெட் ஒயர் வந்து அந்த பக்கமாக வாங்கி இந்த பக்கம் எடுத்துன்னு வந்துடணுங்க. அந்த ஒயர் எந்த பக்கம் வச்சு அந்த பக்கம் எடுத்துன்னு வந்துடணுங்க. அதுக்கப்புறம் இப்போ டைட் பண்ண வேணாம், மொத்தம் இன்னும் நம்ம டைட் பண்ண. அதேமாரி இந்த பக்கம் ஒரு ஒயர் இதுலாங்க ஸ்டார்டிங்கில், அதேமாரி இந்த பக்கம் வந்து இல்லைங்க இந்த 2 ஒயருக்கு நடுவில் இல்லைங்க. இது பாருங்க, 2 ஒயருக்கு நடுவில் இப்படி இப்படி எடுத்துனாங்க. இப்படி எடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டா இது அதுதான் இதை பின்னினே வந்தாங்க ஒயர் பைப். இந்த பாருங்க, இப்போ இதில் எந்த ஒயர் மேலே இருக்குதோ அந்த ஒயர், இப்போ வந்து இந்த 2 ஒயர் இருக்குதா, இந்த ஒயர் தான் மேலே இருக்குது பாருங்க. இது பாருங்க, இந்த ஒயர் மேலே இருக்குதா பச்சை கலர் ஒயரு. இந்த ஒயர் வந்து இது பாருங்க கீழ் பக்கமாக விட்டு, இது பாருங்க கீழ் பக்கமாக விட்டுட்டு அப்படியே இந்த 2 ஒயருக்கு நடுவில், இந்த 2 ஒயருக்கு நடுவில் வாங்கணுங்க. இது பாருங்க, இதேமாரியே புடி போட்டுன்னு வரணுங்க. நல்லா கிட்ட காமிங்க. இது பாருங்க, அதேமாரி நல்லா ஸ்டார்டிங்கில் நல்லா பிகுவாக போட்டுங்க. இது பாருங்க, இப்போ இந்த இது பாருங்க, இப்போ 2 ஒயர் இது கீழுக்குதாங்க. இந்த 2 ஒயர் தான் மேலே இருக்குது பாருங்க. இது மேலே இருக்கிற ஒயர் வந்து அப்படியே உள் பக்கமாக இப்படி கொடுத்து இந்த 2 ஒயருக்கு நடுவில், இது பாருங்க 2 பக்கம் நடுவில் இப்படி பண்ணி இந்த பக்கம் வாங்கிக்கணுங்க. இது பாருங்க, இதேமாரி தாங்க ஃபுல்லாக நல்லா டைட்டாக பின்னுங்க. ஸ்டார்டிங்லேருந்தே நல்லா இப்படி இஸ்த்து கூட பின்னுங்க. இப்படி கொஞ்சம் பின்னிட்டு நல்லா இப்படி இஸ்த்தா உள்ளே போவோங்க. கைப்பிடி நல்லா பிரியாத இருக்கும். இப்போ இது 2 இதில் எந்த பக்கம் எப்பவுமே வந்து லெஃப்ட்டு பக்கத்து தான் ஒயர் கொடுத்துனே வரணும். இப்போ ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்கள். இது பாருங்க, அதேமாரி இந்த பக்கங்கிற ஒயரை இந்த பக்கம் கொடுத்து இந்த பக்கம் வாங்கிடுங்க. இதேமாரி நீங்கள் பின்னினே வந்தீங்கன்னா நல்லா டைட்டாக பின்னினே வாங்க, லூஸ் விட்டுறாதீங்க. இந்த பாருங்கள், இப்போ இது 2 இதுதான் மேலே இருக்குதா. இந்த பாருங்கள், இந்த பக்கம் நீங்கள் ஞாபகம் இல்லாத போயிடுச்சுன்னா கூட இது பாருங்கள், இந்த பக்கம் கீழே இது 2 ஒயருங்க. இந்த 2 ஒயர் மேலே இருக்குதாங்க. கற்றுக்குங்க நல்லா பார்த்து. அது பாருங்கள், இந்த ஒயர் அப்படியே பின்னாடி விட்டு இந்த விரல மூலமாக அப்படி எடுத்து, இது பாருங்கள் எங்கேருந்து வந்துச்சா அந்த ஒயர் எடுத்து அங்கேயே சேர்த்துடணும். அந்த ஞாபகம் வச்சுக்கலாம். அதுமாரி ஈஸியான மெத்தடு. இப்போ ஒரு பொருள் எங்கே எடுக்கிறோமோ அங்கேயே வைக்கணும்னு சொல்கிறாங்க பாருங்கள். அதே தாங்க இந்த ஒயர் பை பண்ணுறதுக்கும். இந்த ஒயர் வந்து நான் இந்த பக்கம் எடுக்கிறேன். இந்த பக்கம் ஒரு சுற்றிட்டு இந்த பக்கமே வந்துடணும். பசங்க போய் விளையாட்டு எங்கே போனாலும் வீட்டுக்கு வாண்டுறாங்க பாரு. அதே மெத்தடில் இது பாருங்கள், அப்படியே இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் வந்துடணும். அவ்வளோதாங்க. இதே மெத்தடில் ஒயர் பைப் போட கற்றுக்கங்க, ஈஸியாக இருக்குங்க. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோ வந்து ஃபுல்லாக எடுக்கிறேங்க. இப்போ ஸ்டார்டிங்லேருந்து பார்த்து கற்றுப்பீங்க. எங்கள் வீட்டுக்காரர் தாங்க வீடியோ எடுக்க சொன்னேன். எங்கள் வீட்டுக்காரர் வந்து தொலைவாகவே வச்சிருந்து எடுத்துகிட்டு இருக்கிறாருங்க. வீடியோ வந்து அப்லோட் பண்ண சொல்ல பார்த்தா ஒரு பக்கம் நானே கை வச்சு மறைச்சின்னு இருக்கேங்க. கைப்பிடி சரியாக தெரியுமா புரியாதான்னு தெரியலைங்க. கொஞ்சம் பாதி தெரிஞ்சால் கூட பரவாயில்ல. எங்கள் வீட்டுக்காரர் பண்ணிட்டாரு, ஃபோன் எடுத்து போய் நல்லா ஒயர் எங்கே நான் பின்னுறனோ அந்த இடத்துல ஃபோன் வச்சு கரெக்டாக எடுக்காது விட்டாருங்க. கொஞ்சம் தாங்க புரியும். பார்த்து முடிஞ்சால் பார்த்து கற்றுக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குங்க, எனக்கே தெரியுதுங்க. நான் அடுத்த வீடியோவில் நல்லா தெளிவாக போடுறேங்க. சரி, நம்ம கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ எடுத்துட்டோமே, அது வேஸ்ட்டு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா எங்களுக்கு வந்து ஏன்னா நான் ஒரு வாட்டி இவங்ககிட்ட கெஞ்சி எங்கள் வீடியோட ஃபோன் பிடிங்க வீடியோ எடுங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சி தாங்க வீடியோ எடுப்பேன். ஏன்னா அவங்க வந்து ஃபோன் எடுத்தாலும் அவங்க போய் தூங்குவாங்க, வேலைக்கு போகிற சொல்லிவிடுவாங்க. நானே கேமரா வச்சு தான் எடுப்பேன் எப்போ சொல்லிக்கிறேன் பாருங்கள். அவங்க அந்த அளவுக்கு ஆர்வமாக வந்து எடுக்க மாட்டாங்க. எப்போ நான் டைம் தான் எடுப்பாங்க. கை வலிக்குது அப்படி சொல்லுவாங்க. கொஞ்சம் நேரம் எடுத்தால் கை வலிக்குதுன்னுவாங்க. அந்தமாரி டைமில் சரி எடுத்துட்டாரு, கஷ்டப்பட்டு எடுத்துட்டாரு, அதனால் சொல்லிட்டு இந்த வீடியோ வேஸ்ட்டு பண்ணக்கூடாதுன்னு நான் அப்லோட் பண்ணுறேங்க. மறுபடியும் நான் வந்து ஃபுல் வீடியோ போடும் பாருங்க, ஒரு பேக் பண்ணுறது. அப்போ வந்து நல்லா தெளிவாக போடுறேங்க. இப்போ கொஞ்சம் எங்களை மன்னிச்சிடுங்க, கொஞ்சம் அரைகுறையாக எடுத்துகிட்டு இருக்கிறோங்க. சப்போஸ் புரியலனா கூட அடுத்த வாட்டி கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் நான் நல்ல வீடியோ நானும் நல்லா கற்றுக்குன்னு நல்லா தெளிவாக போடுறேங்க. எங்கள் வீடியோ தொடர்ந்து பார்த்து லைக் பண்ணுங்கள்.